Dear students, இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ் செட் லாங்குவேஜ் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். Set language is a mathematical way of representing a collection of objects. ஸோ செட் லாங்குவேஜ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ செட்டுனா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் புக்ஸ், ஸ்டாம்ப், காயின் இதெல்லாமே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஆல்ரெடி டிஃபைன்ட் ஆப்ஜெக்டை தான் என்னென்னு சொல்லுவோம், செட் லாங்குவேஜ். ஸோ டெஃபினிஷன் பாருங்கள், செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் செட்டோட டெஃபினிஷன். ஸோ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஓகே, த ஆப்ஜெக்ட் ஆஃப் அ செட் ஆர் கால்டு இட்ஸ் மெம்பர் ஆர் எலமெண்ட். ஸோ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், என்னென்னு டினோட் பண்ணோம், மெம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் செட் ஏ, கிரேப், ஆப்பிள், பனானா. ஒரு செட்டில் 3 ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதை செட்டுன்னு சொல்கிறோம், ஏன்னா இது 3மே ஃப்ரூட்டு. ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ செட் ஏ, கிரேப், ஆப்பிள், பனானா. இதில் இருக்கக்கூடிய ஒரு கிரேப், ஆப்பிள், பனானா இதெல்லாம் என்னென்னு சொல்லணும், மெம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை மெம்பர்னு கால் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் அ லைப்ரரி. ஸோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் என்னவாக தான் இருக்கும், லைப்ரரியில் என்ன தான் வச்சுருப்போம், புக்ஸு தான். ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய புக்ஸை தான், இதெல்லாம் புக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், அதை தான் லைப்ரரியில் வச்சுருக்கோம். ஓகே, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் அ ரெயின்போ. ரெயின்போ கலர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், டிஃபைன்டு கலர்ஸ் தான் ரெயின்போ கலர்ஸாக யூஸ் பண்ணுறோம். கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் தெரியும், 2, 3, 5, 7 இதெல்லாம் என்னது, ப்ரைம் நம்பர். 2, 3, 5, 7 எக்ஸட்ரா. 2 வந்து என்னது, ஈவன் ப்ரைம் நம்பர். மற்றதெல்லாம் இதெல்லாம் என்னது, ஆட் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பரில் நிறைய இருக்குது. ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2, 3, 5, 7 எக்ஸட்ரா. ஸோ ஆல்ரெடி இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் செட். நெக்ஸ்ட் நோட் பார்க்கலாம். எலமெண்ட் ஆஃப் ஏ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டும் ஒரே ஒரு தடவை தான் இருக்கணும். இது செட்டு. இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் இதோட மீனிங். த ஆர்டர் ஆஃப் த லிஸ்டிங் த எலமெண்ட் ஆஃப் த செட் டஸ் நாட் சேஞ்ச் த செட். இப்போ இதோட ஆர்டரை நீங்கள் என்ன மாதிரினாலும் மாற்றி எழுதலாம். அப்படி மாற்றி எழுதுனா செட்டு எந்த எஃபெக்டும் ஆகாது, சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் நோட்டேஷன். செட்டை எப்படி நோட்டேட் பண்ணலாம், இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர். செட்டை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அது கேபிட்டல் லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் A to Z வரை நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் செட்டு உள்ள எலமெண்ட்டெல்லாம் இருக்கணும். பார்த்தோம் இல்லையா, இப்போ ஆப்பிள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருந்தது, கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆப்பிள், கிரேப், ஆப்பிள், பனானா எல்லாமே கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே கம்மா போட்டு ஒன்று எலமெண்ட் இல்லைன்னா மெம்பர்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எழுதணும். எலமெண்ட் ஆஃப் ஏ செட் இஸ் written within a curly bracket. If X is the element of the set A, it is belongs to A. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட் ஏல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துக்கிட்டா அதை எப்படி டினோட் பண்ணணும். எக்ஸ் வந்து செட் ஏல இருக்குது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. வேர்டிங்ஸில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, சிம்பிளில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எப்படி எழுதணும், பிலாங்ஸ் டு சி மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுட்டு மிடில் ஒரு லைன் போடுங்க. ஸோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ. செட் ஏ இருக்குது, அதில் எக்ஸ்னு ஒரு எலமெண்ட்டே இல்லைன்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், எப்படி டினோட் பண்ணுறோன்னா நோட்டேஷனாக எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, சிம்பிள் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. சி மாதிரி போட்டு மிடில் ஒரு லைன் ஸ்லாஷ் போட்டுருங்க. ஓகே, எக்ஸாம்பிள் செட் ஏல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். கேர்லி ப்ராக்கெட்டில் எலமெண்ட் எல்லாம் கொமாவில் இருக்குது. எல்லா எலமெண்ட்டும் எந்த எலமெண்ட்டும் ரிப்பீட் ஆகலை, யூனிக்காக இருக்குது. 2, 3, 4, 5, 7. ஓகே, 2 இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஏ. எஸ், 2 வந்து இந்த செட்டு ஏல இருக்கா, செட்டு ஏல 2 இருக்குது. ஸோ வி ரைட் 2 பிலாங்ஸ் டு ஏ. 3 is an element of A. 3 is an element of A. 4 is an element of A. 5 is an element of A. 7 is an element of A. Suppose 6 is not an element of A. ஏதோ இல்லாத ஒரு எலமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க, அது எப்படி நோட்டேஷனில் எழுதணும். A6 does not belongs to A. இருக்குன்னா பிலாங்ஸ் டு போடுங்க, இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு போடுங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புக் எக்ஸாம்பிள் 1.1. செட் ஏ அஸ்வின். செட் ஏல யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள். கர்லி ப்ராக்கெட்டில் அஸ்வின், முரளி,
முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் இவங்கெல்லாம் செட் ஏல இருக்காங்க. ஃபில்லிங் த blanks வித் appropriate symbol belongs to or does not belongs to. இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினில் நம்ம belongs to or does not belongs to வருமா அப்படின்னு ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். முரளி விஜய் டேஸ் ஏ. முரளி விஜய் ஏல இருக்காருன்னா பிலாங்ஸ் டு, இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அஸ்வின் ஏல இருக்காரா இல்லையா, இருந்தால் பிலாங்ஸ் டு. அதே மாதிரி பத்ரிநாத், கங்குலி, டெண்டுல்கர் இதில் யார் இல்லை பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். பத்ரிநாத், அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் யார் இல்லை? கங்குலியும் இல்லை, அண்ட் தென் டெண்டுல்கரும் இல்லை. ஸோ இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. கங்குலியும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. பத்ரிநாத் பிலாங்ஸ் டு. அஸ்வின் பிலாங்ஸ் டு. முரளி விஜய் பிலாங்ஸ் டு. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட். செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 3 வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பார்த்தோம். இப்போது செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். எக்ஸாம்பிள் ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம் இல்லையா. செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரி புக்ஸ்ன்னு பார்த்தோம். செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் இன் அ ரெயின்போன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கலர்ஸ் இன் அ ரெயின்போ, ப்ரைம் நம்பர்ஸ், லைப்ரரி புக்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். செட்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதை 3 வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். எ செட் இஸ் டெஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். ஒரு செட்டை வேர்டாக டெஸ்கிரைப் பண்ணுறது தான் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா எலமெண்ட்ஸ் ஆர் டெஸ்கிரிப்டு பை ரூல். ஒரு செட்டை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த செட்டை எப்படி தான் மேக் பண்ணணும்? சம் ரூல் அப்ளை பண்ணி தான் அந்த செட்டை நம்ம மேக் பண்ணணும். தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் எதை டெஸ்கிரைப் பண்ணுது பாருங்கள். லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிரு. ஓகே, இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா சம் வேர்ட்ஸில் எழுதணும். ஒரு செட்டை நீங்கள் எழுதுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு செட்டு இருக்குது. அந்த செட்டை எப்படி வேர்டிங்கில் எப்படி எழுதணும்னா வேர்டிங்கில் எழுதுனீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதே ரூல் யூஸ் பண்ணி எழுதுனா செட் பில்டர் ஃபார்ம். அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுனா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பாருங்கள். செட்டப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். வேர்டிங்ஸ் எழுதியிருக்கோமா. ஹோல் நம்பர்ஸ் 0 1 2 3 அதை என்னவா எழுதணும்? நம்ம டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும்னா வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். அதே எக்ஸாம்பிளை ரூல் யூஸ் பண்ணி எழுது. பாருங்கள். ஹோல் நம்பர் எப்படி இருக்கும்? செட் ஏ செட்டப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர். எதெல்லாம் எக்ஸ் வந்து ஹோல் நம்பர், எதெல்லாம் ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அப்போ 0 ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர். அகைன் ஆல்ரெடி 0 போட்டோம்லையா 1. அப்போ அந்த எக்ஸ் இங்கே போகும் 1 ஆயிரும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்னவா வரும்? 0 1 2 3 இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னவா மாற்றுறோம்? ரூலில் எழுதுகிறோம். சம் கண்டிஷன் போட்டு எழுதுகிறோம். இப்படி எழுதுறது தான் செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். தேர்ட் ஒன் சேம் எக்ஸாம்பிள். செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸ். இது என்னென்னு எழுதுகிறோம்? என்னது இது? ஹோல் நம்பர். செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஸோ வேர்டிங்ஸில் எழுதுனா டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரூல் அப்ளை பண்ணால் ரூல் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம், அண்ட் தென் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் த லிஸ்ட் அவுட் ஆல் த எலமெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.2. write the set of letters of the following words in roster form. கீழே 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தோம். லிஸ்ட் அவுட் ஆல் த எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இதில் அசஸ்மெண்ட்டுன்னு வேர்டு இருக்குது. இதில் உள்ள வேர்டை இந்த வேர்டை என்னவோ மாற்றணும்? லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டும் ரிப்பீட்டே ஆகக்கூடாது. ASEMNT இதை கம்மா போட்டு எழுதணும். கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஒரு தடவை ஒரு எலமெண்ட்டும் ரிப்பீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள். ஏ 2 டைம் எஸ் இருந்தால் 1 எஸ். இ 1 தான் இருக்குது போடுங்க. எகைன் எஸ் வருமா? வராது. ஆல்ரெடி எழுதியாச்சு. எம்மு இ ஆல்ரெடி எழுதியாச்சு. திருப்பி எழுதக்கூடாது. NT. ஓகே. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல். PRIN ரிப்பீட்டே ஆகலை. CI ரிப்பீட் ஆகிடுச்சா? எழுதக்கூடாது. தென் P ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுதக்கூடாது. AL. ஓகே. ஸோ ஒரு செட்டில் எலமெண்ட்டு கமா வச்சு தான் எழுதணும். ஒன்லி 1 டைம் தான் இருக்கணும். கொஸ்டினில் எத்தனை தடவை இருந்தாலும் எலமெண்ட் ஒன்லி 1 டைம் இருக்கணும். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.